அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா மென்னு உமிழ்நீரோட முழுங்கணும்னு சொல்லுவாங்க. ஜீரண ப்ராசஸே ரொம்ப பெருசான ப்ராசஸ். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போன உடனே அதை எக்ஸசைஸ் மூலமா ஆசனங்கள் மூலமா எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம். சோ இந்த அமிலம் நம்ம அதிகமா சாப்பிடுவோம், அதிகமா சுரக்கும். ரொம்ப லேட் நைட் டின்னர் நம்ம முன்ன சொன்னது போல ஒரு உணவு செரிமானம் பண்ண இந்த கால்களை ஸ்டாண்ட் மாதிரி வைக்கல, கால் நல்லா மேட்ல தரையில பதிச்சு நான் அப்படியே இது மேல உட்கார்றேன். நம்ம உடம்புக்கு எந்தவித மூவ்மெண்ட்ஸுமே கொடுக்காம இருக்கும்போது. வணக்கம், நான் கலைப்ரியா வினோத், யோகா இன்ஸ்ட்ரக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைஜஷன், அஜீரண கோளாறு. சோ ஃபர்ஸ்ட் அஜீரண கோளாறு எதனால வருதுன்றத பார்ப்போம். டைஜஷன் எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வாயில இருந்து டைஜஷன் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா மென்னு உமிழ்நீரோட முழுங்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா சூ பண்ணி மென்னு சாப்பிடும் போது அந்த உமிழ்நீர் நம்ம டைஜஷனுக்கு உதவுது. அதான் நம்ம நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஜீரண ப்ராசஸே ரொம்ப பெருசான ப்ராசஸ். 3 to 4 hours நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஆகும். சோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போன உடனே அதை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் வரும். சோ அந்த சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் பண்றதுக்காக. சோ இந்த அமிலம் நம்ம அதிகமா சாப்பிடுவோம், அதிகமா சுரக்கும். இதனால நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், சோ அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். வேற என்னென்ன ரீசன்னால நமக்கு அஜீரண கோளாறு வருது? நம்ம அளவு தெரியாம நம்ம அதிகமா சாப்பிடும் போது அஜீரண கோளாறு வருது. நம்ம உடம்புக்கு எந்தவித மூவ்மெண்ட்ஸுமே கொடுக்காம இருக்கும் போது அஜீரண கோளாறு வருது. ரொம்ப லேட் நைட் டின்னர் நம்ம முன்ன சொன்னது போல ஒரு உணவு செரிமானம் பண்ண 3 to 4 மணி நேரம் எடுத்துக்கும். அப்ப நம்ம ரொம்ப லேட் நைட்ல நம்ம சாப்பிட்டு படுக்கும் போது நம்ம அஜீரண கோளாறு ஏற்படும். அது இல்லாம தூக்கம் சரியில்லாகும் போது நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். பொதுவாவே நம்ம வயிற்றுக்கும் நம்ம கட்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் போது கண்டிப்பா அஜீரண கோளாறு வரும். சோ இந்த அஜீரண கோளாறுன்றது நம்ம எல்லாருக்குமே பார்க்கும்போது பொதுவா இப்போ நான் பாக்குறது பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு அதிகமா அஜீரண கோளாறு வருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல ரொம்பவே அதிகமா அஜீரண கோளாறு வருது. அது இல்லாம வயசு ஆக ஆக நம்மளோட ஏஜிங் காரணமாக அஜீரண கோளாறு வருது. சோ இது எளிய எக்ஸசைஸ் மூலமா, ஆசனங்கள் மூலமா எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம். இதை நீங்க ரெகுலரா நீங்க வீட்டுல இருந்தபடி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா இதுக்கான தீர்வு வரும். இது எல்லாம் நான் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்றது. சோ இதை நானுமே பண்ணிருக்கேன், எனக்குமே சரியா இருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். சோ நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ஆசனம் பவன முக்தாசனம். சோ இதுக்கு நம்ம நேரா படுத்துக்கிறோம். நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா நம்மளோட வலது காலை உயர்த்த போறோம். வலது காலை உயர்த்தும் போது நம்மளோட ஷோல்டர் மேல ஏர்ல நம்ம பாட முக்கிய தொடரும். எனக்கு இது கஷ்டமா இருக்க முடியல, எனக்கு இவ்வளவுதான் வருதுனாலும் எனக்கு இதுக்கு மேல கால் வருது பரவாயில்ல. யோகாசனம் பொறுத்தளவுக்கு ஃபைனல் போஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்றோமோ நமக்கு அதுக்கான பலன்கள் உண்டு. இப்படி ஹோல்ட் பண்றோம். நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்ம கண்கள் சீலிங்க பார்க்கணும். அப்பதான் நம்ம கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகாது. ரிலாக்ஸ். ஆப்போசிட் சைட் லெக். ரிலாக்ஸ். இப்போ அந்த 2 கால்களை உயர்த்த போறோம். இதுதான் பவன முக்தாசனம். 2 கால்களை உயர்த்தி ஷோல்டரை ஏர்ல கொண்டு வரும். பாடைய முட்டில வைக்கிறோம். பிரீத் இன், பிரீத் அவுட். ஒரு 5 கவுண்ட்ஸ்க்கு இன்ஹேல், எக்ஸேல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நீங்க அந்த போஸ்ல இருக்கும் போதே சம்டைம்ஸ் உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆயிடும். சோ உங்க ப்ளோட்டிங் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனம் பண்றது மூலமா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது எனக்கு ரொம்ப நெக் பெயின் இருக்கு, எனக்கு கழுத்து வலி இருக்கு, கழுத்து சுளுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னும் வலி அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம பண்ண போறது யூனிவர்சல் ஸ்பைனல் ட்விஸ்ட். நம்ம ஸ்பைன்ல ட்விஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ண போறது எனக்கு நான் ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருக்கேன், எனக்கு ஸ்பைன் ஆல்ரெடி எனக்கு முதுகு தண்டோட பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டி வலி இருக்குன்றவங்க இதை ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம படுத்துக்கிறோம். இப்போ நான் இடது கால் லெஃப்ட் லெக்க ரைட் சைட் கொண்டு வரேன். ரைட் சைட் கொண்டு என்னோட ரைட் ஹேண்ட் என் வலது கைய இந்த இடது முட்டியில பிடிக்கிறேன். என்னோட இடது கை இடது பக்கம் நோக்கி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. என் பாடி நான் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெச் பண்றேன். இப்போ என் முதுகுக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட் கிடைக்குது. ஹோல்ட் திஸ் போஸ். ரிலாக்ஸ். பொசிஷனுக்கு வந்துருங்க. இப்போ திருப்பி மறுபக்கம். இப்ப நம்ம வலது பக்கம் போனோம், இப்ப இடது பக்கம் பண்றோம். இப்ப இந்த வலது காலை இடது பக்கம் கொண்டு போறேன். என் இடது கை என் வலது மூட்டை பிடிச்சிருக்கு. என் வலது கை வலது பக்கம் பார்த்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறேன்.
10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். கடைசி நம்ம பார்க்க போற ஆசனம் ரொம்ப ரொம்ப எளிதான ஆசனம், பட் ரொம்ப எஃபெக்டிவான ஆசனம், வஜ்ராசனம். சோ இந்த கால்களை ஸ்டாண்ட் மாதிரி வைக்கல, கால் நல்லா மேட்ல தரையில பதிச்சு நான் அப்படியே இது மேல உட்கார்றேன். ஓகே, இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா வஜ்ராசனமா பொதுவா உடலை வஜ்ரமாக்கக்கூடிய ஆசனம்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் மட்டும் நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகும் பண்ணலாம். நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு பண்ணும் போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு உங்களுக்கு இன்னுமே நல்லா சரியாகும். இது ஜஸ்ட் இப்படியே உட்காந்துட்டு உங்க பிரீத்தை மட்டும் வாட்ச் பண்றேன். கண்களை மூடி பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இந்த வஜ்ராசனம் நீங்க எப்போலாம் நீங்க சாதாவே நீங்க சாப்பிட்டு முடிச்சோடனே காலை, மதியம், மாலை இந்த வஜ்ராசனம் நீங்க தொடர்ந்து பண்ண 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 உடனே அப்போ இன்ஸ்டன்டா ரிலீஃப் கிடைக்கிறத நீங்க கண் கூட நீங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன முதல் 2 ஆசனம் 10 செகண்ட்ல ஆரம்பிச்சு 2 முறை பயிற்சி பண்ணலாம். கொஞ்சம் நாள் போக நீங்க பழகிடுச்சுன்னும் போது 15 செகண்ட் 2 டைம் பண்ணலாம். எனக்கு அதுவுமே பழகிடுச்சு, என்னால 15 செகண்ட் தாராளமா பண்ண முடியுதுன்னு போது 20 செகண்ட் 3 செட் பண்ணலாம். சோ ஒரு ஆசனம் நம்ம 1 நிமிஷம் பண்ணும்போது அதுக்கான பலன்கள் அதிகம். நீங்க இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு இந்த ப்ளோட்டிங், இந்த அஜீரண கோளாறுல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும், கண் கூட பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த எளிதான 3 ஆசனத்தை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைக்கு நம்ம அடுத்த வீடியோல எப்படி எளிதான ஆசனங்கள் மூலமா நம்ம சரி பண்றதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.